Hi, hello everyone. Welcome back to AC English Tamil channel. ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சோட டே 3க்கு அன்புடன் வரவேற்கிறேன். டே 2 கிளாஸில் நாம் பீவர்ப்ஸ் பற்றி முழுமையான விளக்கத்தோட ஈஸியாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு டெய்லி சென்டென்சஸ் ஈஸியாக பேசலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நான் ஒரு ஆசிரியர் என்பதை ஐ ஆம் அ டீச்சர் என்று சொல்ல முடியும் என்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஆனால் நான் ஒரு ஆசிரியர் அல்ல, அல்லது நான் ஒரு ஆசிரியரா, அவன் என் நண்பனா, அந்த பேனை மேசையில் இருந்ததா, அந்த பேனை மேசையில் இருக்கவில்லை, இது போன்ற வாக்கியங்களை நாங்கள் எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம்னு இந்த கிளாஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகே, நாம் லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ரெசன்ட் பீவர்ப்ஸை வச்சு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீவர்ப் ப்ளஸ் நாட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படி வரும்? ஐ ஆம் ஹாப்பி. அப்போ அது நெகட்டிவ்ல எப்படி வரும்? ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஐ ஆம் நாட் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இல்லை. அவன் ஒரு மாணவன். he is a student. அப்போ நெகட்டிவ்ல எப்படி வரும்? he is not a student. அவன் ஒரு மாணவன் இல்லை. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். they are ready. நெகட்டிவ்ல எப்படி வரும்? they are not ready. அவர்கள் தயாராக இல்லை. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவள் வீட்டில் இல்லை. she is not at home. நீங்கள் தாமதமாக இல்லை. you are not late. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாம் பாஸ்ட் பீவர்ப்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் was or were ப்ளஸ் நாட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் சோர்வாக இருந்தேன். ஐ வாஸ் டயர்ட். அப்போ நெகட்டிவ்ல எப்படி வரும்? ஐ வாஸ் நாட் டயர்ட். நான் சோர்வாக இருக்கவில்லை. அவன் வீட்டில் இருந்தான். he was at home. அப்போ நெகட்டிவ்ல எப்படி வரும்? he was not at home. அவன் வீட்டில் இருக்கவில்லை. அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். they were happy. அப்போ நெகட்டிவ்ல எப்படி வரும்? they were not happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கவில்லை. மோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவள் பிஸியாக இருக்கவில்லை. she was not busy. நாம் தயாராக இருக்கவில்லை. we were not ready. மாணவர்கள் வகுப்பில் இருக்கவில்லை. the students were not in the class. ஓகே, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் பீவர்ப்ஸோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பீவர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் question mark. எக்ஸாம்பிள், you are busy. கொஸ்டினில் எப்படி வரும்? அதை முன்னால் போட்டு நாம் சொல்லணும். are you busy? நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்களா? she is a teacher. is she a teacher? is she a teacher? அவள் ஒரு ஆசிரியையா? I am late. கொஸ்டினில் எப்படி வரும்? am I late? am I late? நான் தாமதமாக வந்து விட்டேனா? மோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். is he at home? அவன் வீட்டில் இருக்கிறானா? are they ready? அவர்கள் தயாரா? are we friends? நாம் நண்பர்களா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸோட கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நாம் பார்த்தோம். அடுத்ததா பாஸ்ட் பீவர்ப்ஸோட கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் was or were
plus subject plus question mark. Examples, he was at home. அப்போ கொஸ்டனுக்கு எப்படி மாற்றுறது? was he at home? அவன் வீட்டில் இருந்தானா? she was happy. கொஸ்டனில் எப்படி வரும்? was she happy? அவள் சந்தோஷமாக இருந்தாளா? they were busy. were they busy? அவர்கள் பிஸியாக இருந்தார்களா? more examples பார்க்கலாம். were you at school? நீங்கள் பள்ளியில் இருந்தீர்களா அல்லது நீங்கள் பாடசாலையில் இருந்தீர்களா? was the teacher in the class? ஆசிரியர் வகுப்பில் இருந்தாரா? were the students ready? மாணவர்கள் தயாராக இருந்தார்களா? இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குயிக்காக ஒரு சம்மரி பார்க்கலாம். பாசிட்டிவில் எப்படி வரும்? ஐ எம் ஹாப்பி. நெகட்டிவில் எப்படி வரும்? ஐ எம் நாட் ஹாப்பி. அப்போ கொஸ்டினில் எப்படி வரும்? am I happy? am I happy? அதுபோல் he was at home. he was not at home. was he at home? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த லெசன் புரிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு நான் 3 சென்டென்ஸ் தரப்போகிறேன். அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், நான் நன்றாக இல்லை. செகண்ட், அவன் மைதானத்தில் இருந்தானா? தேர்ட், அவர்கள் மாணவர்கள் இல்லை. இதுக்கான சரியான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சோட டே 4 வீடியோவில் மற்றொரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கோடு நாம் சந்திப்போம். See you in the next video. Thank you.